சென்னையில் நாமும் வாழ்க ராஜா நின் தந்தையே. ஃபவுண்டைன் ஆஃப் கம்பேஷன் சர்ச் வழங்கும் ஜெயதோனி வொர்ஷிப் ஈவினிங். மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, எந்தன் இயேசு நல்லவரே. ஜூலை 14 ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் பூந்தமல்லி ஹைரோட், எக்மோர் மெட்ரோவின் எதிர்ப்புறம் உள்ள YWCA வளாகத்தில். ஆராதனை மற்றும் தேவ செய்தி ரெவரண்ட் ஆர் பால்மோசஸ் அவர்கள். வந்து தேவ பிரசன்னத்தை அனுபவியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். சவால்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அந்த தீர்வுகள், அந்த அற்புதங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கு. தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தரும். ஆண்டவர் வார்த்தைக்குள்ளார அதிசயங்கள் இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் கேட்கப் போகிற செய்தி சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு அருமையான டீச்சிங். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் அதன் மூலமாக ஆசீர்வதித்தார். உங்களையும் இன்று ஆசீர்வதிப்பார். சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை இந்த மாதத்திலே நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாய் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவி என்று தேவன் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவராலே எல்லாமே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆகும். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அல்லது அழிந்து போகாமல் அவனுக்கு என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். இந்த யோவான் 3:16 சிம்பிளாக சொல்லணும், டைரக்டாக சொல்லணும் அப்படின்னா யோவான் 6:47 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உண்டுன்னா எதிர்காலத்தில் கிடையாது, செத்து போய் பரலோகம் போகிறத மாத்திரம் சொல்லலை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்று கொண்டிருக்கிறான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நித்திய ஜீவன் என்பது தேவனுக்குள்ள இருக்கிற அதே ஜீவனை
அவர் நமக்குள்ளே கொடுக்கிறார். அது மகிமையான ஜீவன், அது பரிசுத்தம் உள்ள ஜீவன், அது ஆற்றல், பேராற்றல் மிக்க ஜீவன், அது எந்த சவாலையும் வெற்றி பெறும் ஜீவனாய் இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்பது ஒரு நிலை. ஆனால் அடுத்த நிலைக்குள்ள கடந்து செல்வது தான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டோங்க, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார தாங்க இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இது குறித்து தானே நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. வேதத்தின்படியாக ரட்சிக்கப்படுறது என்பது முதல் படி என்றால், அதற்கு அடுத்த படி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்போ வண்டி வாகனம்னா சில வாகனங்களுக்கு இப்போ எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா? பம்பரு, கார் ஸ்டீரியோ, இன்னும் பல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ்க்குரியது, 4 வீலர்ஸ்க்குரியது. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு அக்சசரி கிடையாது. அதாவது நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம், அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அத்தியாவசியமான, இன்றியமையாத ஒரு தேவையாய் நமக்கு இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் அவங்க எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் புது ஜீவனை, புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருந்தார்கள், பெற்றிருந்தார்கள். நீங்கள் அப்படியே போய் ஊழியம் செய்யுங்கப்பா அப்படின்னு அனுப்பி விடலை. லூக்கா 24:49, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் தம் சீஷர்களிடத்தில் பரமேறி போகிறதற்கு முன்பாக சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இல்லை யாரோ ஒருத்தவங்க வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன்னு தமிழ்ல போட்டிருக்கு, கிரேக்கத்துல டுனாமிஸ், ஆங்கிலத்தில் வல்லமைன்னு போட்டிருக்கு. டுனாமிஸ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய பேராற்றல். இட்ஸ் a power to make changes. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவர் மாற்றங்களை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த பேதுரு, யோவான் எப்படி மாறுறாங்க பாருங்க. முன்னாடி பேதுரு மறுதலிச்சார் இயேசு கிறிஸ்துவை, ஒரு வேலைக்காரி கிட்ட மறுதலிச்சார். ஆனால் அதே பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அந்த மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக
ஒரு அற்புதமான அனுபவம் நமக்கு சொந்தமாகிறது. வாழ்க்கையில் எந்த சவால்கள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த அபிஷேகத்தினாலே நமக்கு எல்லாம் ஆகும். சொல்லுங்க, அபிஷேகத்தினாலே எல்லாம் ஆகும். இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தினால எப்படி எல்லாமே ஆகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் என்பது தாவீது என்கிற இளைஞன், ஒரு 17 வயசு இருக்கிற இளைஞன். அவர் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள், ஒரு எதிர்நாட்டு படையினர் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க மத்தியில் கோலியாத் அப்படின்ற ஒரு பெரிய சாம்பியன், ஒரு யுத்த வீரன், அவன் ஒரு ராட்சதன், மற்றவங்க மாதிரி ஒரு உயரத்தில் இல்லை. அவன் ஒரு போர் வீரன் மாத்திரம் அல்ல, அவன் ஒரு ராட்சதன். ராட்சதன் என்றால் அந்த காலத்தில் ராட்சதர்களுக்கு இருந்த பெட்டு 10 அடி நீளத்துக்கு இருந்துச்சான். அப்போ அவங்க எவ்வளோ உயரமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. 9.5 அடி, 9.25 அடி இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவன் வந்து நின்று சத்தம் போடுறான், என் கூட தனியாக யாராவது ஒருத்தன் வந்து சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு அடிமையாயிடுறோம். நான் அவனை ஜெயிச்சிட்டா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமையாயிடணும். நம்ம ஏன் எல்லாரும் சண்டை போட்டுக்கிறது? நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஆள், ஒத்தைக்கு ஒத்தன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக மாற்றிக்கலாம் யுத்தத்தைன்னு சொல்கிறான். இதை கேட்ட இஸ்ரவேலின் ராஜா சவுல் ரொம்ப பயந்து போயிட்டான். இத்தனைக்கும் இஸ்ரவேலிலேயே மிக உயரமான ஆள் இந்த சவுல் தான். ஆனால் அவன் மிகவும் பயந்து போயிட்டான். அதற்கு காரணம் என்னவென்றால், அவன் மேலே இருந்த தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அவன் இழந்து போய்விட்டான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அவன் பயந்து போயிருக்கிறான். இந்த நேரத்திலே தாவீது, அவன் யுத்த வீரன் அல்ல, அவங்க அப்பாவுக்கு 8வது பையன். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க அப்பா பெரிய பணக்காரர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கம். அவனுக்கு அவங்க அப்பாவுடைய ஆடுகள் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். பெரிய பணக்காரன்னா மேய்க்கிறதுக்கு ஆளை போட்டு நிறைய ஆட்களை வச்சுருந்துருப்பாங்க, வேலைக்காரங்களை, இல்லை பையனை மேய்க்க விட்டுருப்பாங்க. ஆனால் இவன் தான் மேய்ச்சிட்டு இருக்கிறான். 8 பேர் இருக்காங்க. நிறைய ஆடு இருந்தால் 8 பேருமே ஆடு மேய்க்கிறதா இருந்திருப்பாங்க, யாக்கோபின் பிள்ளைகள் மாதிரி. அப்படியும் கிடையாது, கொஞ்சம் ஆடு தான். வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் ஆடுன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா கூப்பிடுறாரு, நீ வா, உனக்கு நான் இந்த 10 பால் கட்டிகளை கொடுக்குறேன், சில வார்கோதுமை அப்பங்களை கொடுக்குறேன். போய் உங்கள் அண்ணன்மார் யுத்தத்தில் யுத்த வீரர்களாக அவர்கள் இருந்தார்கள், அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ அவளை விசாரித்து இன்னும் அந்த யுத்தத்தில் இருக்கிற தலைவனுக்கும் சில விஷயங்களெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். இவன் இந்த யுத்தத்திற்கு வந்த பொழுது நடந்த காரியமே வேற. இவன் பார்வையாளனாய் வந்தவன்
சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், சாமுவேல் அவனுக்காக ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கி இருந்தார். வாசிங்க 1 சாமுவேல் 16:13 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தேங்க்யூ. ஏற்கனவே நம்ம வாசிச்சோம், சவுலை விட்டு ஆவியானவர் விலகி இருந்தார்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, தாவீதின் மேல் ஆவியானவர் இறங்கி இருந்தார். அந்த அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தது. அப்ப இந்த அபிஷேகம் தாவீதை சும்மா இருக்க விடவில்லை. அவன் சொல்றான், நான் போய் இந்த கோலியாத்தோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் அவனை யாரும் நம்பலை. கடைசியில் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிது தேவ சித்தத்தினாலே. ஒரு 17 வயது இருக்கிற இளைஞன் இந்த பெரிய ராட்சதனை தன் கையில் இருந்த ஒரு கவனையும் ஒரு கல்லையும் கொண்டு தோற்கடிக்கிறான். அந்த ராட்சதன் செத்து விழுகிறான். ஒரு பெரிய வெற்றியை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தர் மேலே கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினால கோலியாத் போல இருக்கிற உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் விழுந்து போவார்கள். இந்த அபிஷேகம் செய்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். முதலாவது காரியம், அபிஷேகம் நமக்கு அசாதாரண வல்லமையை தருகிறது. Anointing empowers us. இந்த உலகத்தில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் சாதாரண ஒரு வாழ்க்கை, சாதாரண ஒரு மனுஷனாய் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் ஒடுங்கி போயிடுறான். அவன் அப்படியே உட்கார்ந்துடுறான். அவன் மூழ்கி கூட போயிடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அபிஷேகம் அவனுக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலை எதிர்த்து வந்தாலும் அந்த அபிஷேகம் அந்த சூழ்நிலையை எதிர்க்கத்தக்கதாக வல்லமை தருகிறது. அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்கதாக வல்லமையை தருகிறது. சவுல் சொல்றான், சரி யுத்தத்துக்கு போறேன்னு சொல்ற, என் ட்ரெஸ் எல்லாம் நீ மாட்டிக்கோ, எனக்கு இருக்கிற கேடகத்தை தர்றேன், மார்க்கவசத்தை கொடுக்குறேன், பட்டயத்தை கொடுக்குறேன், எல்லாத்தையுமே நீ போட்டுக்கிட்டு போ. அவெல்லாம் போட்டு பார்க்குறான். ராஜா சொல்கிறாரேன்ற மரியாதைனால இது எனக்கு சரி வராது, இதை கழட்டி கொடுத்துட்றான். ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீங்க மனுஷரோட போராட போறீங்களா? வேஸ்ட். மனுஷனோட நம்ம மாம்சத்தில் போய் போராடுறது வேஸ்ட். அவங்க பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அவங்க இப்படி செய்கிறாங்க, நானும் அவங்களோட போய் செய்கிறேன், தர்க்கம் பண்ணுறேன். இல்லை மனுஷ ரீதியாக சில காரியங்களில் நான் செயல்படுறேன். இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அந்த கீழான நிலைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை போகவே கூடாது, போகவே மாட்டார்கள். சவுல் கொடுத்ததெல்லாம் கழட்டி கொடுத்துட்டான். நீங்கள் அப்படி அவன் செய்தது சவுலுக்கு மூக்கறுத்த மாதிரி இருந்திருக்கும். It would have snubbed his ego.
அதை விளக்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. என்னடா நான் ராஜாவாக உனக்கு கொடுக்குறேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுத்தது கிடையாது, நான் கொடுத்து நீ வேணான்னு சொல்கிறியே அப்படின்னு சவுலுடைய ஈகோவை மூக்கறுப்பு செய்திருக்கும் தாவீது வேண்டாம் என்று சொன்ன மறுப்பு. நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்னா, ராஜா உமக்கு நான் விளக்குறதுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா ராஜா அபிஷேகத்தை இழந்தவர். அபிஷேகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தின் வல்லமை தெரியும், அதன் மதிப்பு தெரியும், அதனுடைய மேன்மை தெரியும். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் அவர் மனசில் ஓடி இருக்கும், தாவீது மனசில், இந்த யுத்தம் பலத்தினால் நடக்கிறது அல்ல, பராக்கிரமத்தினால் நடக்கிறது இல்லை, என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தினால் இந்த அணிகலன்கள் செய்ய முடியாததை, இந்த ஆயுதங்கள் செய்ய முடியாததை, மனித பலன் செய்ய முடியாததை, மனிதனுடைய சிபாரிசுகள் செய்ய முடியாததை, மனித அறிவு செய்ய முடியாததை, மருத்துவ அறிவு செய்ய முடியாததை, மனுஷருடைய யுக்திகள் தந்திரங்கள் செய்ய முடியாததை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தீமோத்தேயு 1:7 1:7 வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரியும். ஆனால் மனப்பாடமாக தெரியறது பெருசு இல்லை, முக்கியமும் இல்லை, நல்லது தான். ஆனால் இதில் என்ன விஷயம் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு திடப்படுத்துகிறது என்றால், பயத்தை அவன் உள்ளத்திலிருந்து எடுத்து போடுகிறது. நோ ஃபியர். தாவீதின் மேல இருந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே பயமே இல்லாத அளவுக்கு, கோலியாத்தை பார்த்தா பயமே இல்லை, பயமே இல்லை. அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி நான் ஒரு கரடியும் சிங்கத்தையும் சந்தித்தேன், அது நான் ஆடு மேய்க்கும் போது ஆடை பிடிச்சிட்டு போச்சு, நான் பின்னாடியே போய் அதை அடித்து அது வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினேன். இவனும் அவைகளில் வாசிங்க 1 சாமுவேல் 17:36. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இங்கிலீஷில் நான் நோட்ஸ் என் பைபிளில் எழுதினேன். இதை படித்தப்ப, he will be like one of my victims. He will be like one of my victims. நான் நசுக்குன நம்ம 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 தமிழில் சொல்லணுன்னா, நேற்று நான் அடித்த கொசுவில் ஒரு கொசு மாதிரி இவன் இருப்பான். எத்தனை பேர் நேற்று கொசு அடிச்சிங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. நிறைய பேர். இன்னைக்கு காலையில் ஏன்ச்ச உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று நான் கொசு அடித்தேன் சொன்னீங்களா? ஆஃப்டர் ஆல் இது ஒரு மேட்டரா சொல்கிறதுக்கு?
அது மாதிரி தான் தாவீது கண்ணில் அந்த பெலிஸ்தன் இருந்தான். நேத்து அடிச்ச கொசுவில் ஒரு கொசு மாதிரி இந்த பெலிஸ்தன் இருப்பான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேற்று நீங்கள் அடித்த கொசுவில் ஒரு கொசு மாதிரி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கு. அபிஷேகம் உங்களை அப்படிப்பட்ட தைரியத்தினால் நிரப்புகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்னா பயமுள்ள ஆவியை எடுத்து பலத்தின் ஆவியை கொடுக்கிறார். He empowers us. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நேத்து நான் அடிச்ச கொசு மாதிரி. சொல்லாதவங்களுக்கெல்லாம் வெற்றி வேணும்னா சொல்லணும். நீங்க நேத்து நான் அடிச்ச கொசு மாதிரி எனக்கு முன்பா இருக்கிற சூழ்நிலையே உன்மேல் நான் ஜெயம் எடுக்கிறேன். என் மேல் இருக்கிற அபிஷேகத்தினால் உன்மேல் நான் ஜெயம் எடுக்கிறேன். என் மேல் இருக்கிற அபிஷேகத்தினாலே உன்மேல் நான் ஜெயம் எடுக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேத்து அடித்த கொசு மாதிரி உங்கள் சூழ்நிலையின் மேல் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆமென். இது பேர் தான் paraphrasing the பைபிள். ஓகே, வசனத்தை புரிந்து கொள்ளும் விதமாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அப்படி தான் நம்ம சொல்லணும். அபிஷேகம் உங்களை பலப்படுத்துகிறது. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளார விசுவாசத்தை உண்டு பண்ணியிருக்க நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசினார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் உடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, உடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். உடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாதிகளில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். மருத்துவர்களால் முடியாத காரியங்கள் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் நிறைவேறட்டும். ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்காக நல்ல வேலைகளை தாரும், நல்ல வாசல்களை திறந்து தாரும். குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு ஃபோன்லேயோ இமெயிலையோ பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆலோசனை கொடுக்க ஜெப ஆலோசகர்கள் உண்டு. தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வருகிற வாரம் சந்திப்போம். சென்னையில் நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே. ஃபவுண்டைன் ஆஃப் கம்பேஷன் சர்ச் வழங்கும் ஜெயதோனி வொர்ஷிப் ஈவினிங். மட்டும் என்னை நடத்தினி, இம்மட்டும் என்னை தாங்கினி. எந்தன் இயேசு நல்லவரே. ஜூலை 14ஆம் தேதி ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் பூந்தமல்லி ஹைரோட், எக்மோர் மெட்ரோவின் எதிர்ப்புறம் உள்ள YWCA வளாகத்தில். ஆராதனை மற்றும் தேவ செய்தி ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ் அவர்கள். வந்து தேவ பிரசன்னத்தை அனுபவியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.